தான் எடுக்க போறோம். பர்பிள் கலர் ரன்னிங் ஒயர் வந்து இப்படி உள்பக்கமாவே இருக்கும். சரிங்களா? அதான் பர்பிள் கலர் ரன்னிங் ஒயர் உள்பக்கமா இருக்கு. இப்போ ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை நம்ம இப்படி உள் சைடில் விட்டுட்டு பர்பிள் கலர் ரன்னிங் ஒயரை வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டு இங்கே பாருங்க. இப்போ இந்த 2 நாட்டுக்கு நடுவில் வந்து பர்பிள் கலரும் ஒயிட் கலரும் நம்ம ரன்னிங் ஒயர் இருக்கு. ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை நம்ம உள் சைடில் விட்டுறணும். பர்பிள் கலர் ரன்னிங் ஒயரை வெளியில் எடுக்கிறோம். சரிங்களா? இப்போ இதை வந்து இந்த கலரை பர்பிள் கலரை இப்படி ரன்னிங் ஒயர் இப்படி மடித்து இதுக்கு மேலே இருக்கிற இந்த ஒயரை வச்சு நம்ம இப்படி சுற்றி வருவோம் இல்லையா நாட் போடுறதுக்கு, அதுக்கு அப்போ சுற்றி வரும்போது ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரையும் பர்பிள் கலர் ரன்னிங் ஒயரோட அடிப்பக்கத்தில் இப்படி வச்சுக்கணும். அடிப்பக்கத்தில் வச்சு அப்படியே நம்ம சுற்றிக்கலாம். கட் பண்ணி நம்ம போட்டோம்னா ஒரு 5-6 லைன் வந்து நம்ம உள்ளே சுற்றி சொருகிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நமக்கு ஒயர் வந்து வேஸ்ட் ஆகும். அதனால் நம்ம இப்படி அடியிலேயே வச்சு சுற்றிக்கிங்க. நமக்கு வெளிப்பக்கத்தில் வந்து அந்த தெரியாது, உள் சைடில் அந்த ரன்னிங் ஒயரும் இருக்கும். இங்கே பாருங்க, இப்படி இப்படி உள்பக்கமாக வந்துடும். ஒரு நாட் மட்டும் நம்ம சுற்றிக்கிட்டா போதும். அடுத்த நாட்டெல்லாம் நம்ம தொடர்ந்து போடும்போது இந்த பர்பிள் கலர் ரன்னிங் ஒயர் வச்சே நம்ம போட்டுக்கலாம். ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை அப்படியே உள் சைடில் விட்டுருங்க. இப்போ ஒரு 5 லைன் வந்து நம்ம பர்பிள் கலரில் கொடுப்போம். கத்திரிக்கோலைங்க. இப்போ நமக்கு இந்த ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரு இப்படி உள்ளே இருந்து வர்றது வந்து நமக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த ரன்னிங் ஒயரை வந்து இப்படி கட் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் தூரம் உள்ள சொருகிருக்கு விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். நான் இது உங்களுக்காக தான் கட் பண்ணி காட்டுறேன். நான் வந்து போடும்போது அப்படியே மேல் உள்பக்கமாக வச்சு ஜாயின் பண்ணி போட்டு வந்துடுவேன். இப்போ ரன்னிங் ஒயரை கட் பண்ணிட்டோம். இதை வந்து இப்படியே உள் சைடில் சொருகி விட்டுறணும். இப்படி உள்பக்கமாக இதை சொருகி விட்டுருவோம். எல்லா ஒயரையும் உள்ளே வந்து சொருகணுங்க. இப்படி ஒரு 6 லைன் 7 லைன் சொருகுனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் இதை சொருகிறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டேன், நான் அப்படியே போட்டுருவேன். வேஸ்ட் தாங்க, உள்ள சொருகிற ஒயர் வந்து நமக்கு வேஸ்ட் ஆகும்ல, அதுக்காக. திரும்பவும் நம்ம ஒயிட் கலரில் பர்பிள் 5 லைன் போட்டு ஒயிட் கலர் வந்து 2 லைன் போடுவோம். அப்போ வந்து நம்ம அதை என்ன செய்வோம், திரும்பவும் மறுபடியும் உள்ளே சொருகி ஜாயின் பண்ணணும். இப்படி ஒவ்வொரு டைமும் கட் பண்ணி ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஒயர் வேஸ்ட் ஆகும். அதுக்காக வந்து நான் உள் சைட்லேயே வச்சு போட்டுக்குவேன். ரன்னிங் ஒயருக்கு அடியில் உள்ளே போயிடுச்சுன்னா உள்பக்கமாக தானே வரும், அது வெளியில் தெரியாது இல்லைங்களா? அப்போ உங்களுக்கு அவ்வளோக்கா வந்து ஒயர் வேஸ்ட் ஆகாது. பிகினர்ஸ்க்காக தான் நான் வந்து இப்போ உள் சைடில் சொருகி காட்டியிருக்கேன். எதுவுமே கற்றுக்கிற வரைக்கும் தாங்க நமக்கு கஷ்டமாக தெரியும். நம்ம ஒரு விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அது நம்ம போடும்போது இன்ட்ரெஸ்டோட அதை கற்றுக்கும் போது நம்ம போட்டுடலாம். ஒரு ஆர்வம் தான் வேணும் நமக்கு. ஃபஸ்ட்டு நம்ம இதை கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்துச்சுன்னா